கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய வலியையும் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு இந்த உலகத்தில் புலம்புறவங்க ஏராளம். தனிமையில் அழுதுட்டு இருக்கக்கூடிய ஆயிரமான ஜனத்தில் நீங்களும் ஒருவராக கூட இருக்கலாம். உங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் தீர்றதுக்கு வழி தெரியாமல் திசை மாறி அலையக்கூடிய படகை போல வாழ்க்கை அலைப்பட்டுருக்குதா? எவ்வளவு சத்தியத்தை கேட்டிருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது தடுமாறுறீங்களா? இந்த நாள் சிந்தனை பகுதி உங்களுக்கு தான். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக யாரும் இல்லாத நேரத்தில், எந்த வழியும் தெரியாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன முடிவுக்கு வந்தீங்க? தீர்வு காண என்ன செஞ்சீங்கன்றத கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இந்த சிந்தனை பகுதியை கவனமாக கேளுங்க. லண்டன் சாலையில் வாகனங்கள் வேகமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கார் பல மணி நேரமாக பழுதடைஞ்சு போய் நின்றுட்டு இருந்துச்சு. அதோடைய உரிமையாளர் பல வழிகளில் அதை சரி செய்ய முயற்சி செஞ்சார். ஆனால் ஒரு சின்ன அளவுக்கு கூட பயன் தரவே இல்லை. பக்கத்தில் உதவி செய்கிறதுக்கும் யாருமே இல்லை. ஒர்க் ஷாப்பும் எதுவுமே இல்லை. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போது ஒரு கார் அவருடைய பக்கத்தில் வந்து நின்றுச்சு. அதிலிருந்து வயதான ஒரு முதியவர் இறங்கி வந்தார். அவர் பக்கத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டார். ஏற்கனவே எரிச்சலோடு இருந்த அவர் அந்த முதியவர் அப்படி கேட்டதும் மேலும் எரிச்சலானார். கோபத்தோடு அவரை பார்த்து, நான் இந்த காரோடைய உரிமையாளர் மட்டும் கிடையாது, காரை பழுது பார்க்குறதுல நிபுணர். எனக்கே இது புரியல, நீங்கள் வயசானவராகவும் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்டார். ஆனாலும் இந்த முதியவர் வற்புறுத்தினதுனால வேண்டா வெறுப்பா அவர்கிட்ட கார் சாவியை கொடுத்தாரு. முதியவர் காரை முழுசாக பார்த்துட்டு கார் இன்ஜினில் ஒரே ஒரு ஒயரை மட்டும் சரி செஞ்சார். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். என்ன ஆச்சரியம்! பல மணி நேரமாக பழுதடைஞ்சு நின்றுட்டு இருந்த அந்த கார் ஒரே நிமிஷத்தில் சரியாயிடுச்சு. அந்த காருடைய உரிமையாளருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. முதியவருடைய கைகளை பற்றிக்கிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன். ஐயா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த முதியவர் புன்முறுவலோட, இந்த காரை தயாரிக்கக்கூடிய ஹென்ரி ஃபோர்ட் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். காரோடைய உரிமையாளருக்கு பேச்சே வரலை. ஹென்ரி ஃபோர்ட் காரில் ஏறிக்கிட்டே, காரை உருவாக்கிய எனக்கு அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் என்னை குறித்து அக்கறை கொள்ள யாருமே இல்லை, என் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட யாரும் இல்லைன்னு கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஒரு காரை உருவாக்கின ஒருத்தருக்கு அதோடைய பிரச்சனைகள் தெரியும்னா, இந்த அண்ட சராசரங்களையே படைச்ச நம்மளுடைய தேவனுக்கு, தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய தேவனுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் ஏமாத்திரம். அதனால் கவலையை விடுங்க, கண்ணீரை தொடச்சிக்கோங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு ஏசாயா 49:16 சொல்கிறது போல், உங்களை தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைஞ்ச தேவன் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். ஒவ்வொரு மனுஷனையும் கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்மளுடைய பிரச்சனை போராட்டங்களில் அவர் நம்மளோட தான் இருக்கிறாரு. அவர் நம்மளை விட்டு விலகிறதும் இல்லை, நம்மளை கைவிடுறதும் இல்லை. ஆனால் நாம தான் அவர் நம்மளோட இருக்கிறதையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதையும் மறந்து போயிடுறோம். பிரச்சனை வந்ததுமே அவரை மறக்கிற யாரும் பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை எப்பயுமே பார்க்கறதில்ல. தானாக எதையாவது செஞ்சுக்கிட்டு தடுமாறி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய பலம், நம்மளுடைய வல்லமையெல்லாம் அற்பமானதுன்றதை தாழ்மையோடு ஒத்துக்கிட்டு தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கக்கூடிய யாருக்கும் சரியான வழியை காட்டுறதுக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்னு சங்கீதம் 34 வாசிக்கிறது போல, அவர் மேலே யார் ஒருத்தர் முழு நம்பிக்கையை வச்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு பிரியமாக நடக்கிறாங்களோ, அவங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்ச்சி அவங்களுடைய பிரச்சனை போராட்டத்தின் நடுவில் ஜெயம் கொள்ள செய்கிறாரு. நமக்கான பிரச்சனைகளை நாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக அவருக்கு கீழ்ப்படிதல்ன்றது உத்தமமான ஒன்று.
தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை நம்மளுடைய தேவனுக்கு உண்டு இல்லையா? அவர் எதை செஞ்சாலும் நேர்த்தியாகவே செய்வார். அதனால் அவர் முடிவுக்கு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு சந்தோஷமாக நாம் நடப்போம்னா நிச்சயம் அந்த போராட்டத்திலிருந்து பல நன்மைகளை தேவன் நமக்கு உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் நாம் பார்க்கலாம். தேவ நாம மகிமைப்படும். ஆமீன்.